9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. எஸ்கே பேனர் கிளியும் ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. போஸ்ட் பண்ண வச்சுன்னா நீங்க ஜல்லிக்கட்டுல பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்மிங்க பார்க்கலாம். பெரிய கலவரம் உண்டாலும் தளபதி அண்ணனை பார்த்து பயமா, ரசிகர் பார்த்து பயமா? அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன, தம்பிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும். நீங்க படம் ரிலீஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்களா, அதே தியேட்டர்ல விட்டுங்க. பராசக்தியே முந்திரும். போட்டு இந்த நகையை வச்சு படம் பார்க்கறாங்கன்னா அப்ப நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிகரை பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் விற்கிறதுக்கா நாங்க எங்களால இருக்கிற காசு வச்சு பண்ணவும் முடியாது. வீட்டை எதிர்த்து என்ன வேணா பண்ணா பண்ணுவோம் தளபதிக்காக. எங்க உயிரை விட சொன்னாலும் நாங்கள் விடுவோம் தளபதிக்காக. தேட்டர் வாசலே தான் கதின்னு உட்காந்துருக்கோம், சாப்பிட்றோம், திருப்பி தேட்டரில் வரோம். தேட்டர் போட்டுனா தான் வீட்டுக்கே நாங்கள் போகிறோம். இவ்வளோ வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லைங்கும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. தளபதியை தான் வந்து பாஜகவோட சேர்ந்தவங்க அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனால் அவர் படத்தை வெளியிடல. இப்போ பராசக்தி ரெட் ஜெயிண்டோடது, அவங்களே ஹிந்தி எதிர்ப்பு பற்றி தான் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கே வந்து கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் யார் ஏ டீம் பி டீம். 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க போறதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. எஸ்கே மே 1 வந்தா அவனை சாவ வச்சிருவோம் உன்ன.